நீங்க ஒரு ரசிகர்களை பார்த்து விஜய் சாரை நீங்க வந்து கம்மியா எடை போடுறீங்க. 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவரு ஒரு நாள் திடீர்னு என்னோட வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டாரு. சார் நீங்க என்ன சார் விஜய் சார் வந்து 26 இல்ல 31 ஆகும், 31 தான் வருவார்னு சொல்லி அப்படி சொல்லாதீங்க சார், 26ல வருவார் சார், அவர் வரணும் சார் அப்படின்னு பார்த்தா அவர் 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்றவரு விஜய் சாரோட ஃபேன். எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. பேங்கோட சேர்மன், டீட்டெயில் வேண்டாம், ஒரு பேங்கோட சேர்மன் அவரு சொல்றாரு மாற்றம் வரணுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா விஜய் ஃபேன். அப்போதான் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். அதுல இருந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஸ்ட்ரைட்டா 26ல திரு விஜய் அவர்கள் எதையோ ஒன்று பண்ண போறாருன்னு பேச ஆரம்பிச்சது காரணம். ஏன்னா இவ்வளோ பெரிய செல்வாக்க கையில் எடுத்துட்டாருன்னு போது திரு விஜயோட பவரை இனி யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ விஜயோட ஃபேனை நீங்க வந்து இப்படி வந்து காயப்படுத்துனதுல சேட்டை முருகன் தயவு செய்து பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கறது.